சரிங்க. இப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. என்னென்ன விவசாயம் இப்போ என்னென்ன பயிரிட்டு இருக்கீங்க? பயிரிட்டு இருக்கிறது வந்து கத்திரி வருஷம்லாம் கத்திரிண்ணா. சரிங்க. அடுத்தது வந்து அவரைக்காய் நடுவோம். அடுத்தது வந்து மிளகா, குண்டு மிளகான்னு ஒரு ரகம் இருக்குண்ணா, அது நடுவோம். தக்காளியில் ஒரு 4 வெரைட்டி இருக்குண்ணா, அந்த மாதிரி நடுவோம்ண்ணா. சரிங்க. இப்போ நம்ம கத்திரி தோட்டத்தில் இருக்கோம் இல்லைங்களா? கத்திரி ஸோ தோட்டம். இது என்ன வகையான கத்திரிங்க? இது வந்து சிம்ரன்னு ஒரு ரகமான கத்திரி. என்னண்ணே சிம்ரன்? ஜாலி தான். அண்ணனுக்கு சிம்ரன் ஞாபகம் வந்துச்சு. இல்லை அப்படி இல்லைண்ணா, இது கத்திரியோட பேரே சிம்ரனுங்கண்ணா. இது வந்து கொத்து கொத்தா காய்க்கும்ண்ணா. கொத்து கொத்தா காய்க்குமா? கொத்து கொத்தா காய்க்கும்ண்ணே. ஏன்னா இது சிம்ரன் சொல்லிட்டு என்ன காரணத்தால இதுக்கு பேருங்கண்ணா? இது பேர் வந்து கம்பெனிலே விட்டதுண்ணே, விஎன்ஆர் பிராண்டில் சிம்ரன்னு ரகம்ண்ணே. சரிங்கண்ணே. இது வந்து ஈல்டு நல்லா இருக்கும்ண்ணே. இது வந்து திருச்சி மார்க்கெட்டு, நாமக்கல் மார்க்கெட்டு அதிகம் போகிற இதுண்ணே. இது ஒரு ரகம் கத்திரி. சரிண்ணே. இப்போ இது எத்தனை மாதத்து பயிருங்க? எப்படி வந்து காய் காக்கும்? எத்தனை கிலோ வந்து ஒரு செடிக்கு கொடுக்கும் அந்த மாதிரி? இது வந்து ஒரு பொருட்குக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து 2 கிலோ விட்டு 1.5 கிலோ விட்டு 2 கிலோ வரலையும் வருங்கண்ணே. இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒசூரில் இருக்காருண்ணே. அவர் தான் செடி எனக்கு உற்பத்தி பண்ணி செடியாக கொடுத்துருவாருண்ணே. நாங்கள் செடி இங்கே வந்து ஆளுங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம்ண்ணே. அது இல்லாமல் வந்து நாங்களும் இங்கே போட்டாலும் கொஞ்சம் நம்ம மண்ணில் போட்டு வரனால கொஞ்சம் இது கம்மியாக வருதுண்ணே. அது வந்து இதில் மேட்டில் போட்டு வரனால கொஞ்சம் செடியெல்லாம் எல்லா செடியுமே ஃபெயிலியர் இல்லாமல் வந்துடும்ண்ணே. ஓகே.